நேற்று தோசைக்கல்லை க்ளீன் பண்ண போய் கேஸ் ஸ்டவோட நிலமை இவ்வளோ மோசமாகிடுச்சிங்க. பார்த்திங்கனாலே தெரியும், எல்லாமே ரொம்பவே ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இப்போ வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேவை எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு சோடா உப்பு, வந்து ஒரு லெமன், கொஞ்சம் விம்செல்லியை வந்து ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேஸோட எல்லா பார்ட்டையுமே அதில் நல்லா போட்டு ஊற வச்சுட்டேன். இது வந்து ஒரு 1/2 hour மாதிரி ஊறட்டுன்னு சொல்லிவிட்டு இது ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த லிக்விடையே கொஞ்சம் எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து துடைக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து கரகரன்னு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு பழைய ப்ரெஷ்ஷால் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ண ஆஃப் பண்ணுறதெல்லாம் வந்து இது தேய்ச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த லிக்விடை வச்சே வந்து கேஸ் ஸ்டவ்வை ஃபுல்லாகவே தேய்ச்சிக்கிட்டே இருந்து கர நல்லா தேய்க்க அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் பிசுப்பெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கேஸோட பார்ட்டெல்லாம் நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு அதையுமே வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் நல்லா பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பவுடர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அது கேஸ் ஸ்டவ் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். பழைய கேஸ் ஸ்டவ் வந்து இப்போ புது கேஸ் ஸ்டவ்வாக மாறிடுச்சு.